இந்த புள்ளி சூனியம் ஏவல்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? இந்த காலத்திலே இந்த மாதிரி விஷயம் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கா? இந்த செய்வனால பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுல செலிபிரிட்டிஸ் கூட இருக்காங்க. ரத்தம் வந்தி வந்துட்டு இருக்கு, எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கார்னர்ல சுத்தி பொம்மை கம்பை அது எரிச்ச பழம் இன்னொன்று சுத்தி மந்திரம் பண்றாரு. யாருக்கெல்லாம் இந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டும் இந்த பதிவை பாருங்க. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த பதிவு கிடையாது. அப்படி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா தெரிவிச்சுட்டு போங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல மாந்திரிகத்தை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ரொம்ப தவறா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப தவறா போர்ட்ரே பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சேவனை செஞ்சுட்டாங்க, என்னோட பிசினஸ் வளரக்கூடாது, என் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது, என் வீட்டுக்கு ஏவல் அனுப்பிட்டாங்க, அந்த வீட்டுல நான் இருக்கக்கூடாதுன்னு, எங்களை பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி சேவனெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் பல பேர் சொல்லி நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம். மேபி அதுல ஒரு ஆளா கூட நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். சோ இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த மாந்திரிகத்தை ஒருத்தவங்களை கெடுக்கணும், ஒருத்தவங்களோட வளர்ச்சியை முறியடிக்கணும், அவங்க நல்லா இருக்க கூடாதுன்றதுக்காகவே முழுக்க முழுக்க கெட்ட விஷயத்துக்கு பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலே சொல்ல போனா மாந்திரிகம் என்பது மனித குலத்துக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். அது ஒரு அற்புதமான கலை. அதனாலதான் நம்ம சித்த புருஷர்கள் மனித குலத்துக்காக நன்மை சேர்க்கறதுக்காக விட்டுட்டு போன ஒரு விஷயத்த ஒரு சில பேர் இத தவறான முறையில கையாளுறதுனாலதான் மாந்திரிகம்னாலேயே ஒரு சில பேருக்கு பயம் ஏற்படுது. இதனாலே எத்தனையோ பேர் ஐயோ மந்திரமா மாந்திரிகமா இதெல்லாம் ரொம்ப கெட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு பார்க்க போனா நம்மளால கோயிலுக்கு போக முடியாது, ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போக முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா அங்க மந்திர உச்சாரங்கள் ஒலிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். அங்க இருக்கிற பூசாரிகளும் மந்திரம் படிச்சுதான் அர்ச்சனை பண்ணி நம்ம கிட்ட அந்த பூவா இருக்கட்டும், இல்ல நம்மளுக்கு கொடுக்குற அந்த விபூதி பிரசாதம் எல்லாமே கொடுப்பாங்க. ஆனா அதை நம்ம எடுத்து அந்த பூ எடுத்து தலையில வச்சுக்கிறோம், அந்த விபூதி குங்குமத்தை எடுத்து நெத்தியில இட்டுக்கிறோம். அந்த டைம்ல எல்லாம் நமக்கு அந்த பயம் இருக்காது. ஐயோ இது என்னடா இது என்ன கெட்ட விஷயமானே. ஏன்னா அந்த கோயில்ல அவங்க படிக்கிற அந்த மந்திரம், அவங்க மந்திரம் படிச்சு கொடுக்கிற அந்த விஷயங்கள் அதுல அதீத ஆற்றல் இருக்குன்றது உண்மை. சோ நம்ம பேசுற வார்த்தைக்கும் சக்தி இருக்கு. அதனாலதான் பெரியவா சொல்லுவா, நீங்க பேசுற வார்த்தையை நல்லா கவனிச்சு பேசுங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே சொல்லுங்கன்னு. ஏன்னா நீங்க என்னென்ன வார்த்தைகள் பேசுறீங்களோ ஒன்னொன்னுமே ஒரு மந்திரத்துக்கு சமம் தான். இப்ப உதாரணத்துக்கு காலையில எந்திரிச்சோடனே நீங்க நான் நல்லா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், ஆரோக்கியமா இருப்பேன், இன்னைக்கு இந்த டே நல்லா தான் போக போகுதுன்ட்டு நீங்க இதை டெய்லி மந்திரமா 108 வாட்டி சொல்ல சொல்ல எப்படியோ அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாயிரும். அந்த மாதிரி ஒரு வைபோட நீங்க இருப்பீங்க, நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? இதுதான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல லோ அண்ட் அட்ராக்ஷன் சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே நம்மளோட பெரியவாளா இருக்கட்டும், சித்த புருஷர்களா இருக்கட்டும், அவங்களும் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையுமே மந்திரம். நீங்க பேசுற வார்த்தையில நல்லதாகவே பேசுங்க, எதுலையுமே நீங்க கெட்டதை பேசாதீங்க. நீங்க என்ன பேசினாலும் அது திரும்ப உங்களுக்கு வரும். நீங்க என்ன இந்த உலகத்துக்கு கொடுக்குறீங்களோ அதுவும் திரும்ப வரும். சோ இது ஒரு சர்க்கிள் மாதிரி. நம்ம நல்லது செஞ்சா அந்த நல்லது நம்ம கிட்ட வரும், கெட்டது செஞ்சோம்னா கெட்டதும் நம்ம கிட்ட வரும். இது இப்படிதான். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்க நல்லதுக்காக பிரயோகம் பண்ணீங்கன்னா நல்லது நிச்சயமா நடக்கும். அதுவே நீங்க கெட்டதுக்காக பிரயோகம் பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த கெட்டது உங்களுக்கு நடக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி தோணும், ஏங்க மனுஷன் எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டான், சயின்ஸ் எவ்வளவு வளர்ந்துருச்சு, இப்ப நம்ம 2026ல இருக்கோம், அவன் செவ்வாய் கிரகத்துக்கு போய் அங்க மனுஷன் வாழ முடியுமான்னு அந்த மாதிரி கண்டுபிடிப்பும் போய்கிட்டு இருக்கு. இன்னமுமா நீங்க இந்த பில்லி சூனிய ஏவல் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு சில பேர் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேட்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேங்க, மேபி இந்த மாதிரி விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம், அதனால இதை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆனா நடந்தவங்க கிட்ட போய் கேளுங்க, அதோட தாக்கம் எப்படி இருந்துச்சு, அதோட விளைவு எப்படி இருந்துச்சுன்னு. இதனால எத்தனையோ பேரோட உயிரும் போயிருக்கு. அதனால தனக்கு நடக்காத வரைக்குமே கண்டிப்பா இதை பத்தின ஒரு புரிதலோ இல்ல அது மேல எந்த ஒரு உடன்பாடும் இருக்காது. நடந்தா மட்டும்தான் அதோட புரிதல் ஏற்படும். இப்போ நம்ம கண்ணுக்கு அந்த விஷயம் தெரியலன்னா அந்த விஷயம் அங்க இல்லைன்னு இல்லைங்க, அது அங்கதான் இருக்கு. ஆனா நம்மளால அதை பார்க்க முடியல, உணர முடியல. இந்த விஷயமும் அப்படிதான். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா ஸ்டில் இன்னமும் இந்த உலகத்துல எக்ஸிஸ்ட் தான், இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. பல பேர்னு சொல்றதை விட ஒரு சில பேர் இதை தவறான முறையில கையாண்டுகிட்டு தான் இருக்காங்க.
என்கிட்ட நிறைய உண்மை சம்பவ கதை இருக்குங்க. நீங்க போயிட்டு என்னோட யூடியூப் சேனல் கூட பாத்தீங்கன்னா, முக்காவாசி என்னோட கதைகள் எல்லாமே மாந்திரீக சம்பந்தப்பட்ட கதையை தான் நான் போட்டிருப்பேன். சேவனை அழைத்த கருப்பண சுவாமி, அதுக்கப்புறம் குமுதா, அப்புறம் மகா, இந்த மாதிரி கதைகள்லாம் நீங்க போய் பாருங்க. இன்னும் நிறைய இருக்கு. எல்லாமே வந்து மாந்திரீக சம்பந்தப்பட்ட உண்மை சம்பவ கதையை தாங்க நான் பதிவு பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இன்னமும் இந்த காலகட்டத்துல வந்து ஒருத்தனுக்கு கெடுதல் பண்ணணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் குடும்பத்தோட அழியணும், அவன் முன்னேறக்கூடாது, அவன் உயிரோடே இருக்கக்கூடாதுன்னு இன்னமும் பல இடங்கள்ல இந்த மாதிரி செய்வினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போய்கிட்டு தாங்க இருக்கு. இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. எப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறத வந்து ஸ்டாப் பண்ண முடியாதோ அதே மாதிரி கெட்ட விஷயம் நடக்கிறத ஸ்டாப் பண்ண முடியாது. நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டது ஒண்ணு இருக்கும். ஆனா நம்ம தான் அதுல இருந்து எப்படி தற்காத்துக்கணும்ன்ற வழியை தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா பிளாக் மேஜிக் இருக்கிறது வந்து உண்மைதாங்க. அதை நான் நம்புறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் இந்த விஷயத்த வந்து கடந்து வந்திருக்கேன்னு கூட சொல்லலாம். எனக்கு அப்போ ஒரு 8-9 வயசு இருக்கும். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் சர்க்கிள் வந்து ஒரு அக்காவுக்கு வந்து செய்வன பாதிப்பு வந்து ஏற்பட்டிருந்துச்சு. அப்ப வந்து எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வருஷம் கழிச்சு இறந்து போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தடுத்து பாக்குறப்ப வந்து இதே மாதிரி சம்பவங்கள் வந்து என்னை சுத்தி இருக்கிறவங்க, என்னோட க்ளோஸ் சர்க்கிள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வழியில இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பார்க்க ஆரம்பிச்சோன்னு தான் நான் வந்து இதை பத்தி தேட ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு அப்ப புரியல இது என்னவா இருக்குன்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா போக போக தான் இதுல இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குதா, இதனால இந்த மாதிரி ஆபத்தும் ஏற்படுமான்னு எனக்கு அப்பதான் புரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட காலேஜ் டைம்லயும் வந்து நான் சைக்காலஜி படிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் வந்து நான் பார்த்திருக்கேன். இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் அமானுஷ்யம், அப்புறம் இந்த ஆத்மாவை சம்மந்தப்பட்ட சில தேடல்களுக்குள்ளாலையும் நான் போய் தேடி பார்த்தேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் வந்து என்னவா இருக்குன்ற ஒரு கியூரியாசிட்டினால கடைசியில என்னோட பயணம் எங்கேயோ கொண்டு போயிருச்சு. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப வந்து நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேங்க. ஈவன் என்கிட்ட வந்து அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்டவங்க பார்க்க வரவங்களா இருக்கட்டும், இல்ல டெரர் ரீடிங் பார்க்க வரவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் இந்த மாதிரி பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல எவ்வளவு பேரு இறந்தும் போயிருக்காங்க. இப்பெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை விடங்க கண்ணுக்கு தெரியாத எதிரி தாங்க அதிகம். ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அவனால சண்டை போட்டு ஜெயிக்க முடியல, இல்ல அவன் தோத்து போயிடுவான்ற பயத்துலதான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயத்த கையில எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒருத்தனை கத்தி எடுத்து ஒரே குத்தி கொலை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவன் ஜெயிலுக்கு போவான். அவன் தான் கொன்னான்னு எல்லாருக்கும் தெரியும். அதுவே ஒருத்தனை பிளாக் மேஜிக் மூலியமா சாவடிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன், யாருக்குமே தெரியாது, எந்த டவுட்டுமே வராது. சோ இந்த பிளாக் மேஜிக்குள்ள ஆளுங்க போறதே ரெண்டே விஷயத்துக்காக தாங்க. ஒண்ணு அவங்கள வீழ்த்தணும், ரெண்டாவது வந்து அவங்க ஆசைப்பட்ட விஷயத்த ஏதாவது ஒரு ரூபத்துல எப்படியாச்சும் அடையணும். சரி, இப்போ ஒரு ஆளுக்கு வந்து பிளாக் மேஜிக் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால ஏற்படக்கூடிய பின்விளைவு அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த ஹோல் ஃபேமிலிக்கே தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது முதல்ல கை வைக்கிறதே ஃபைனான்ஸ் தான், ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க உடல் நலத்துல, மூணாவது அவங்களை எப்படியோ டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போய் கடைசியில அவங்களே வந்து தற்கொலை முயற்சிக்கு பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். இந்த சேவனையோட வீரியம்னு பாத்துக்கிட்டீங்கன்னாங்க ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும். அதாவது அந்த பர்சனை வந்து நோய் கொடுத்து சாவடிக்கணும்னு சொல்றாங்களா, இல்ல அவரை பைத்தியமாக்கணும், இல்ல அவரை படுத்த படிக்க ஆக்கணும், இல்ல அவரே ஹர்ட் பண்ணிக்கிட்டு தற்கொலை பண்ணி சாகணும், என்ன மாதிரி ரிக்வெஸ்ட் அந்த மாந்திரிகவாதி கிட்ட அந்த பர்சன் போய் வைக்கிறாங்களோ அது அப்படிதான் வேலை செய்யும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க, ஆனா சம்பந்தமே இல்லாம அவங்களோட முகத்தோற்றம் மாறும், கருவடைவு வந்து ஏற்படும், அவங்க கண்ணு கீழே ரொம்ப கருப்பா இருக்கும், முடி அதிகமா கொட்ட ஆரம்பிக்கும், அப்படி ஆளோட ரூபமே வந்து மாத்திரும். அதனாலயே அவங்க வந்து அவங்க ஃபேஸ கண்ணாடியில பார்க்க முடியாம டிப்ரெஷனுக்குள்ள போய் என்ன பண்றது தெரியாம அவங்களே தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சும்மா சீக்கில விழுந்துகிட்டே இருப்பாங்க, குணமாய் வருவாங்க சீக்கில விழுவாங்க, குணமாய் வருவாங்க சீக்கில விழுவாங்க. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நமக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு இன்கேஸ் அவங்களுக்கு அதை பத்தி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலா போய் அவங்க மெடிசன் எடுத்து கடைசியில என்ன சீக்குன்னே தெரியாம அவங்க இறந்து போயிருவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு கேட்டகரி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்ப தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பிளாக் மேஜிக் வந்து பட்டிருக்கு, சோ அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களும் நிறைய பேர்கிட்ட போய் பார்ப்பாங்க, பாக்குற இடத்துல எல்லாமே கை விரிச்சிருவாங்க, இல்ல அவங்க யாருக்கிட்டயாச்சும் போய் பார்த்து இதை வெளியாக்குன்னு சொல்லி முயற்சி பண்ண கூட நிறைய தடங்களை ஏற்படுத்தும். சோ அதனாலேயே அவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிருவாங்க, கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
இந்த மாதிரி கேட்டகரியும் இருக்குங்க. நான் இந்த மாதிரி கேசஸும் பார்த்திருக்கேன். அதாவது ஆக்சிடென்ட் டெத்ல இறந்து போனவங்க பார்க்க போனா அவங்களுக்கு பிளாக் மேஜிக் வந்து பட்டிருக்கும். ஸோ அந்த பிளாக் மேஜிக் இருக்கிறனால அது எப்படி வேலை செய்யும்னா அவங்கள ஆக்சிடென்ட் ஆகி அதுல இறக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும். அதாவது இவங்க நல்லா தான் காடி ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க போற பாதை தான் திடீர்னு ஏதோ ஒன்று குறுக்க பூந்த மாதிரி இருக்கும். அதுல அவங்க ஸ்டேரிங்கை விட்டுருப்பாங்க, இல்ல முன்னுக்குள்ள காடியை இடிச்சிருப்பாங்க, இல்ல ஒரு லைட்டான ஆக்சிடென்டா தான் இருக்கும். பார்த்தா அதுல உயிரே போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் ஒரு ஆளுக்கு இருக்கிற பிளாக் மேஜிக்கை பொறுத்து தான் இதை வந்து சொல்ல முடியும். ஏன்னா சில இடங்களை போய் பார்ப்பாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம், மேபி சின்ன வயசா இருக்கும், என்னடா அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்துல சில இடங்களை போய் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சாமி பார்க்கறது, இல்ல குறி கேட்கறது, இல்ல அவங்க இறந்த நேரத்தை வச்சு கணிக்கிறது, அந்த மாதிரி பார்க்குற இடத்துல வந்து தெரிஞ்சிடும் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஆயுள் வந்து ரொம்ப நீண்ட ஆயுளா இருக்கும். ஆனா அவங்க வந்து அல்பாயுஸ்ல வந்து போயிருப்பாங்க. அப்போ அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த கிரக நிலை எப்படி இருந்திருக்கு, எந்த கிரகம் ரொம்ப வீக்கா இருந்திருக்கு, எதனால இப்படி நடந்திருக்குன்னு சில பேர் கரெக்டா பார்த்து சொல்லிடுவாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும், ஓ அவங்க செய்வனாலதான் இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்களான்ட்டு. ஸோ இந்த மாதிரி கேசஸும் நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரிங்க சொல்லிக்கிட்டே போலாம், பல வகை இருக்குங்க. ஏன் ஒரு 3 நாள் இன்டர்வியூல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, ஜெயம் ரவி சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து இப்ப ரத்தமா வாந்தி வருது, பிளாக் மேஜிக் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு. அதே மாதிரி ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து நீங்க போய் பொன்னம்பல இன்டர்வியூலயும் போய் பாருங்க, அதுலயும் அவர் வந்து இந்த செய்வினை சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி பேசியிருப்பாரு. அவரு சாப்பிட்ற சாப்பாட்டுலயும் குடிக்கிற லிக்கர்லயும் இந்த மாதிரி செய்வினை சம்பந்தப்பட்ட பொருளை வந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அதை குடிச்சனால 2 வருஷம் அவருக்கு வந்து டைரியாவே போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரோட கிட்னியை பாதிச்சு அவரு ரொம்ப முடியாமலே போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு அவரு கொஞ்சம் பெட்டரா இருக்காரு. உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவரு நம்பின ஆஞ்சநேயர் சுவாமி தாங்க. மறக்காம அந்த இன்டர்வியூ போய் பாருங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க, இந்த பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு பார்ட்ல கண்டிப்பா கவர் பண்ண முடியாது. அடுத்தடுத்த பார்ட்ல கண்டிப்பா இதை பத்தி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். யாரெல்லாம் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தட்டி பார்க்கவும் ஈஸியா இருக்கும். சரி, என்னோட அடுத்த பதிவுல இதை பத்தின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.